ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆ ஓ. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக்கு மேலே இந்த கோடு வராது, பட் ஓக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வரும். ஸோ எது ஆ எது ஓன்னு நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈ ரீ. ஈயும் ரீயும் பார்க்கவும் சேமாக தான் இருக்கும். என்ன வித்தியாசம்னா ஈல 2 ஸ்டோக் ஆர்டர் முடிஞ்சிடும். ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது ஸ்டோக் ஆர்டர் எழுதும் போது கீழே வரைக்கும் இழுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி ரா. இதுவும் பார்க்க சிமிலரா இருக்கு பாருங்க. ராக்கு மேல ஒரே ஒரு கோடு மாதிரி இழுத்து இருக்காங்க. ஆனா சீக்கு ஹரிசாண்டல் லைன் பெருசா இருக்கு. ஆனா ராக்கு அது குட்டியா இருக்கு. இதுதான் இதுல இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இதை கரெக்டா எழுத முடியும். நெக்ஸ்ட் சா கீ. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருக்கு. சாக்கு ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் வருது. ஆனா கீக்கு 2 ஹரிசாண்டல் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? ஷி மோ. ஸோ ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரே மாதிரி தான் எழுதுறாங்க. ஆனால் மோக்கு 2 ஹரிசாண்டல் லைன் போடுறாங்க. ஷீக்கு அப்படியே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மே நூ. மேவும் நூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நூக்கு லாஸ்ட்டில் ஒரு சுழி மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோ ரூ. நான் படிக்கும் போது இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. மீதிலாம் கூட ஓரளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். ரொம்ப குழப்பமாக இருந்தது இந்த ரூவும் ரோ மட்டும்தான். பிகாஸ் ரெண்டுமே ஒரே லைனில் வரும். எந்த இடத்துல எது எழுதணும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ரூ எழுதும் போது ஒரு சுழி வரும். ஆனால் ரோக்கு சுழி வராது.